வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்கவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மொழி அவங்களுடைய மொழி, நம்மளுக்கு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்ல எல்லாரும் பேசினா நல்லா இருக்குமோன்னு தோணுதோ, அதே மாதிரி ஜப்பான்காரங்களுக்கு எங்க நாட்டுக்கு வந்து சேவை பண்ண வந்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நம்ம வட இந்தியால போய் அங்க அவங்களோட வேலை பண்ணோம்னா, வட இந்தியானா ஹிந்தியோ பஞ்சாபியோ இல்ல கிழக்கு இந்தியானா பெங்காலியோ கத்துக்க வேண்டிய தேவை நம்மளுக்கோசம் இருக்கு. நீங்க தாய்மொழியை மறக்க வேண்டாம். ஆனா தாய்மொழியை விட்டா நான் இதர பாரதிய பாஷைகளை கத்துக்க மாட்டேன், முடிஞ்சா நான் வேணா பிரெஞ்சோ ஸ்பானிஷோ கத்துப்பேன் அப்படின்னா சரிங்க, அந்த பிரான்ஸ்ல எவ்வளவு வேலை கிடைக்கும், ஸ்பெயின்ல எவ்வளவு வேலை கிடைக்கும்ன்றது கூட நம்ம மனசுல வச்சுக்கணும். வேலை வாய்ப்புக்கு எங்கேயோ போறதுனால அங்க அந்த நாட்டு பாஷைகளை கத்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி ட்ரைனிங்கையும் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. படிப்புல நீங்க 3 வருஷம் டிகிரினா 3வது வருஷத்துக்கு நீங்க படிக்கிறதோட இல்லாம சாயங்கால வேலையில டிஜிட்டல் முறையில அந்தந்த பாஷைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கான முயற்சியும் நிறைய இருக்கு. நர்சிங்ல வாய்ப்புகள் அதிகம். அதோட இல்லாம இங்க படிக்கிற நர்சிங் மாணவிகளுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பயிற்சியும் கொடுக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த சிஇஓ அம்மா விஜயலட்சுமி பேசும்போது கூட சொன்னாங்க, ஐயா வைத்தியநாதன் அவர்கள் பேசும்போதும் சொன்னாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் கூட இந்த மாணவிகளை ட்ரைனிங்க்கு அனுப்புகிறோம். அதனால ஒரு முழுமையான ட்ரைனிங் கிடைக்குது. படிப்பு புஸ்தகம் மாத்திரம் இல்லாமல் ஆக்சுவலாக கிரவுண்டில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே மாடர்ன் முறையில் இந்த விதத்தில் இந்த காலேஜ் அமைஞ்சது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட பொது நலன் கருதி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த ஏரியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு உதவியாக இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடும்பத்துக்கு நல்லிணக்கத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. இல்லைன்னா எங்களுக்கு என்ன வருதுங்க, கவர்மெண்ட் என்ன செய்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நிராசை, அதாவது ஆசையின்மை, ஹோப்பின்மை வந்துடும். அது வராமல் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது வாழ்த்துக்குரியது. இதுல 2-3 விஷயங்க. டேட்டா நம்ம முன்னாடி வச்சுட்டு பேசுவோம் எல்லாத்துலயுமே. NLB சர்வீசஸ் அப்படின்னு ஒரு டிஜிட்டல் டேலண்ட் சொல்யூஷன் ப்ரொவைடர் எப்படி அசஸ் பண்ணிருக்காங்கன்னா, நான் சொன்னேன் மக்கள் நம்பர் பெருகிறதுனால நர்சிங்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க சொல்றாங்க பாரத நாட்டில் மாத்திரம் 18% ஒவ்வொரு வருஷமும் டிமாண்ட் இருக்கும். அதாவது இந்த வருஷம் 100 நர்சஸ் நம்ம நாடு முழுவதும் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்த வருஷம் 120 ஆகும். அந்த மாதிரி இந்த டிமாண்ட் வளர்ந்துட்டே போகுது. அதோட இல்லாம வெளிநாட்டிலேருந்து அடுத்த 5-6 வருஷத்துக்குள்ள 100% ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் 100னா அடுத்த வருஷம் 200. அந்த அளவுக்கு நர்சிங்க்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க படிக்கிற பெண் பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு இங்க கிடைச்சிருக்கு. இதனால உங்களோட வேலை வாய்ப்பும் கிடைக்கும். வேலை வாய்ப்பு நாட்டில் மாத்திரம் இல்லை, வெளிநாட்டிலையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு.